உபாகமும் 8:10 பார்த்தோம்னா அது போறேன் கொஞ்சம் ஆகையால் நீ புகுந்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக மக்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சந்தோஷமா எத்தனையோ தேசங்களை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற 210 தேசங்களுக்கு இருக்கு. 210 தேசங்கள் இருக்கிற 3/4 பங்கும் அன்றுள்ள ஆகாரத்திற்கு வழி இல்லாதபடி, அன்றுள்ள காரியங்களுக்கு சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, போரிலும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் பலவிதமான சூழ்நிலைகளிலே போராடி கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே தேவன் நமக்கு நல்ல தேசத்தை தந்தார். சமாதானமாய் வாசம் பண்ணும்படி, மகிழ்ச்சியாய் வாசம் பண்ணும்படி, சந்தோஷமாய் வாழும்படி, யாருக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாதபடி தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி தேசத்தில் ஒருவேளை நம்ம ஈராக்லயோ ஒருவேளை ஏதோ ஒரு தேசத்துல திறந்திருந்தோம் போனா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற காலம் இல்லாதபடி இந்திய தேசத்தில், அது குறிப்பாக தமிழகத்துல தேவனுடைய சமாதான பூமியிலே தேவன் நம்ம வைத்தபடி நாளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்திலே தேவன் சாமி ஆளுகை செய்யும்படி இந்த குடியரசு தலைவர் 1950ஆம் ஆண்டு இந்திய தேசம் குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு 75 ஆண்டுகள் இல்லையா? 75 ஆண்டுகள் இந்த 76வது ஆண்டிலே நாம் கால் வைத்திருக்கிறோம். ஆண்டோட பெருதான கிருபை 75 ஆண்டுகளை ஒரு குடியரசு நாடாகவே இந்த நாட்டை அவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ தேசம் நாடாலும் சரி, பல தேசங்கள் உலகத்தில் குடியரசு தேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு சீர்ந்து கொண்டு ராணுவ தேசங்களாக பலவிதமான காரியங்களிலே சீர்ந்து கொண்டிருக்கிற காலங்களை மாற்றி நம்முடைய தேசம் 75 ஆண்டு காலமும் புதியவர்களாலே தேர்ந்தெடுக்கப்படுகிற தேசமாக, புதியவர்களுக்கான தேசமாக, நமக்கான தேசமாக தேவன் நமக்கு சமாதான பூமியை தந்து நமக்கு நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம் தேவனுக்கு சொந்தம் பண்ணுவோம். அவர் இந்த நாளில் இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக, பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்காக, கவர்னர்களுக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் கர்த்தாவே ஆளுகை செய்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக, தெய்வீக கிருபை கொடுப்பீராக. தேவனுக்கு உண்டாக உத்தமமாய் வாழத்தக்கதான கிருபை தந்து அந்த தேசத்திற்காக ஜனங்களுக்காய் வாழ்கிற ஒரு நோக்கத்தோடு ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தாவிற்கு எழுதி தரும்படியாக, அவருடைய சிந்தை ஆண்டுகளுக்கு மாற்றும்படியாக இடத்துல ஒப்பு கொடுக்கிற மாட்டவே என்று சொல்லி எல்லாம் ஒருவரைப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, அதாவது குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர் முதல் ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைவர்களாக இருக்கிற முதலமைச்சர்களுக்காக, கவர்னர்களுக்காக நம்ம எல்லாம் ஒருவரப்பட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம். யாரோ ஒருத்தர் ஜெபம் இருக்காங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்கள் அன்பின் தெய்வமே மற்றும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த குடியரசு தின நாளிலே நாங்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜனாதிபதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆண்டவரை பாரத பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா தலைவர்களும் இந்த கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அப்போ எல்லா கலெக்டரும் ஒப்புக்கொடுக்கிறோம், எல்லா அதிகாரிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவரே, உமக்கு பயந்து உண்மையா இந்த தேசத்தை ஆளுகை செய்ய, உமக்கு பயந்து உண்மையா இந்த தேசத்தில் உள்ள வேலைகளை உண்மையாய் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர், இந்த நல்ல தேசத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நீர் எங்களை வைத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகவும், அநேக தேசத்துக்கு முன்பாக தேசம் உயர்ந்து காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய பாதுகாப்பு என் தேசத்தின் எல்லை முழுவதுமாய் காணப்படும்படியாய் நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம தேவத்தை ஆசீர்வதித்தமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானத்தை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிழ்ச்சியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துடைய சேமத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக தேசத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துடைய வளர்ச்சிக்காக, தேசத்துடைய செழிப்புக்காக, தேசத்துடைய மகிமைக்காக, நன்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்றும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து எல்லா காரியங்களும் நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படியாய் ஒரு வாசிப்போம். அந்த வார்த்தையின்படி இந்த தேசத்தை அவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. மகிழ்ந்து களிக்கூரே. மகிழ்ந்து களிக்கூரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலுமா இதோ நாங்கள் ஒரு விஷயமா எங்களை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் ஆண்டு எங்கள் தேசத்துடைய குடியானவர்களாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு கூட ஆண்டவரே முழு நிச்சயத்தோடு எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசத்திலிருந்து சமாதானமும், இந்த தேசத்திலிருந்து மகிழ்ச்சியும், இந்த தேசத்திலிருந்து ரட்சிப்பும் அந்த தேசங்களுக்கு புறப்படும்படியாய் ஆண்டவர் இந்த தேசத்தை மகிமைப்படுத்தும்படி செபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய எல்லா விக்கிரக அந்தகாரத்தின் வல்லமைகள், குறிப்பாக ஆண்டவரே அந்த கும்பமே வேளையில செய்யப்படுகிற எல்லா யாக காரியங்களிலிருந்தும் எங்கள் தேசத்தை விடுதலையாக்கி தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் அந்த தேசத்தை, இந்த தேசம் தேவனை காண்கிற தேசமாய் கர்த்தர் மாற்றி மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதை நாங்கள் கொடி ஏற்றுகிறோம். ஆண்டவர் கொடியேற்றுவது என்பது ஆண்டு வெற்றியின் அடையாளம். ஆண்டவர் இந்த வெற்றியின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசம் இயேசு கிறிஸ்துவின் தேசமாய் ஆண்டவர் பிரகடனப்படுத்தி நாங்கள் கொடியேற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Thank you.